ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது புளிக்கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நாகர்கோவிலில் இந்த குழம்பு வைப்பாங்கங்க. இது எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன், ஒரு முழு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நல்ல மிளகு, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் வச்சுருக்குறேங்க. பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. மஞ்சள் தூள் நிறைய போடக்கூடாது, நிறைய போட்டால் குழம்பு வந்து நல்லா மஞ்சன்னு இருக்கும். அதனால் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக மிளகு போட்டிருக்கேன், கொஞ்சம் வெங்காயம். இது இவ்வளோ அரைக்கிறதுக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு 5 கத்திரிக்காய் கழுவி பாருங்கள் நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 5 கத்திரிக்காய் இந்த சைஸில் பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளி, இங்கே பாருங்கள், புளி கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்குறேங்க. இங்கே பாருங்கள், புளி கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்குறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், கடுகு, வெந்தயம் போட்டு தாளிக்கணுங்க. இது பீன்ஸ் துவரம் வைக்கிறதுக்கு. இங்கே பொரியல்னுவாங்க, ஊரில் வந்து துவரம்னு சொல்லுவாங்க. இது பீன்ஸ் துவரம் வைக்க போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதில் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக, இதை பாருங்கள், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ பீன்ஸு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்கு, துவரனுக்கு அரைக்கிறதுக்குங்க. ஒரு முடி தேங்காயில் பாதி போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சோண்டு ஜீரகம், 2 பல் பூண்டு, பாருங்கள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. அவ்வளோதாங்க. இது அப்படி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் பிறுபிறுன்னும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இருங்க, நான் வைக்கும்போது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு குழம்புக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு நல்லா நைஸாக இருக்கணுங்க. இது சாதம். குழம்புக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி புளிக்கறி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சீக்கிரம் வா. கடுகு, வெந்தயம் போட்டு கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை, வெங்காயம், வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா காய் கட் பண்ணி வச்சுக்கோ இல்லையா, கத்திரிக்காய், அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. நீங்கள் இது கத்திரிக்காய்க்கு பதிலாக கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட போட்டுக்கலாம். எந்த காயுமே இல்லாத டைமில் சின்ன வெங்காயம் கூட போட்டு வைக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய்க்கு பதிலாக வெறும் சின்ன வெங்காயமும் மாங்காயும் போட்டு வச்சா எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ புளிக்கறி வந்து கீரை வச்சு கூட செய்யலாங்க. முருங்கைக்கீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி கீரையை வச்சு கூட செய்யலாங்க. முருங்கைக்கீரையாக இருந்தால் அப்படியே உருவி போட்டு செய்யலாம். அரைக்கீரையாக இருந்தால் நல்ல பொடியாக நறுக்கிக்கிட்டு செய்யலாங்க. காய்க்கு பதிலாக கீரை கூட போட்டு செய்யலாம். நான் அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அது காமிக்கிறேன்.
இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோன்னே நம்ம புளி ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி ஊற்றலாங்க. எந்த காயுமே இல்லாத டைமில் சின்ன வெங்காயம் போட்டு கூட வைக்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு இந்த குழம்பு வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் மாங்காய் ஒரு துண்டு மாங்காய் போட்டு வச்சிங்கன்னா இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். தண்ணி தேவைக்கு ஊற்றிக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு கொதிக்கட்டுங்க. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரமோ உப்போ கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பீன்ஸ் தோரன் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுதுங்க. அதில் இந்த பாருங்கள், பீன்ஸு வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கட்டும். உப்பு தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிக்குது. கொஞ்சம் கொதிக்கட்டும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது ரொம்ப கொதிச்சுதுன்னா அந்த குழம்பு வந்து தெரிஞ்ச மாதிரி ஆகிருங்க. அதனால் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த பாருங்கள், குழம்பு கொதிச்சிடுச்சு. இது ரொம்ப நம்ம கொதிக்க விட்டோன்னா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மீடியமாக கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அது வேகிற அளவுக்கு, காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். அது பீன்ஸ் வெந்து தண்ணி வற்றினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி தான் அரைக்கணுங்க. ரொம்ப பிறுபிறுன்னு இல்லாமல், இதை பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி
இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொரப்பாக இந்த பாருங்கள், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி வற்றட்டுங்க. பீன்ஸ் அவிஞ்சி கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். நீங்கள் இந்த புளிக்கறி வைக்கிறதுக்கு நீங்கள் வாழைக்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இது கூட மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. வாழைக்காய்க்கு மட்டும், வாழைக்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நீங்கள் இப்போது தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுலாம் யூஸ் பண்ணலையே, அது கூட கொஞ்சம் நீங்கள் மல்லித்தூளும் யூஸ் பண்ணணும். வாழைக்காய்க்கு மட்டும். மற்ற எந்த காய் போடுறதா இருந்தாலும் நீங்கள் மல்லித்தூள் வந்து யூஸ் பண்ண வேணாங்க. இன்றைக்கி என்கிட்ட கத்திரிக்காய் தான் இருந்தது, அதனால் வெறும் கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் இது கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. எந்த காயுமே இல்லாத பட்சத்தில் வெறும் சின்ன வெங்காயம் போட்டு கூட வைக்கலாங்க. வெறும் சின்ன வெங்காயம் போட்டு கூட வைக்கலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா வற்றிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரைப்பை போட்டுக்கலாம். அரைப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் துவரம் ரெடி ஆகியாச்சு. இதை நம்ம இனி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளிக்கறி, பீன்ஸ் துவரன், சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.